லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதாகிருதி. மண்ணு திருமந்திரத்தின் வாழ்துபயத்தின் பொருளும் துண்ணுபுகழ் கிதசெல் சொன்னையன் நான்கின் பொருளும் மன்னவையர் கட்சியருளாளர் திருச்சின்ன ஒளியின்னபடி என்னுரைத்தான் எழில் வேதாந்த வாரியனே அப்படிங்கிறது புரட்டாதி மாதம் திருவோண திருநக்ஷத்திரத்திலே திருவதாரம் பண்ணினதான சுவாமி வேதாந்த வாசிரியருடைய திருநக்ஷத்திரம். அவருடைய தமிழ் பிரபந்தமாக இருக்கக்கூடிய திருச்சின்ன ஒலி என்பதனுடைய தனியன் இப்பொழுது விண்ணப்பம் பண்ணினது. திருச்சின்ன ஒலி என்னால் எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்வது என்பது யாகத்தை ஒக்கும். அது கிரகத்திலே பண்ணுகிற பொழுது ஒரு ஆச்சாரியனுடைய உபதேசத்தின் பேரிலே அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்விக்க பெற்று திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் இதெல்லாம் உபதேசிக்கப்பட்டு அதுக்கு பிற்பாடு அவர் கிரகத்திலே எழுந்தருள பண்ணப்பட்டிருக்கக்கூடியதான ஸ்ரீமூர்த்தியோ சாலக்கிராமமோ திருமேனிகளோ இதை கொண்டு ஆச்சாரியனுடைய கைகளாலே திருவாராதனம் பண்ண வேணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு செய்விட்டவனுக்கும் விதிக்கப்பட்டது. செய்ய வேணும். யாகம் செய்வது என்பது ரொம்ப பெரிய விஷயம், சாகசமான செயலாக இருக்கும். ஆனால் எளிமையாக எம்பெருமான் அவரவர்கள் இல்லத்திலே எழுந்துள்ள இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானுக்கு சுலபமாக எளிமையாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எளிவரும் இயல்பினன் அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ, அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் பரம் அப்படிங்கிற தன்னுடைய உயர்ந்த தசையை விட்டு சௌலபியம் அப்படின்னு சொல்லப்படுகிற நீர்மையாக எளிமையாக அவரவர்கள் இல்லத்திலே எழுந்துள்ளி உள்ளார். அந்த எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுகிற பொழுது பலவிதமான வாத்தியங்கள், கோஷங்கள் ஒலிக்கப்படும். இது சந்நிதிகளிலே. ஆக அந்த எம்பெருமானுக்கு பல பல வாத்தியங்கள், கோஷங்கள். எம்பெருமானுக்கே சாமகானத்தை ஆனந்தமாக கேட்கக்கூடியவன் அல்லவா எம்பெருமான். அந்த சாமகானத்தை கேட்பதுங்கிறது ஸ்ரீவைகுண்டத்தில். ஆனால் இங்கு இந்த நிலவுலகிலே பலவிதமான வாத்தியங்கள் எம்பெருமானுக்காக திருவாராதன காலங்களிலே அவனுக்கு மந்திர புஷ்பம் சமர்ப்பிக்கப்படுகின்ற அந்த நேரத்துக்கு முன்பாக பல பல வாத்தியங்கள், பல உற்சவங்களிலே பல பல வாத்தியங்கள், கோஷங்கள் எழுப்பப்படும். இதெல்லாம் எம்பெருமான் திருச்செவி சாய்க்கிறான். அதுபுறம் வேதத்தை திருச்செவி சாய்க்கிறான். 4000 திவ்ய பிரபந்தங்கள் ஆழ்வார்கள் அருளியிருக்கிறதான அந்த திவ்ய பிரபந்தத்தை எம்பெருமான் திருச்செவி சாய்க்கிறார். இதெல்லாம் எம்பெருமானுக்கு முன்பாக அருளி சேரும். எம்பெருமானுடைய கோட்டி, அதாவது எம்பெருமான் புறப்பாட்டுக்கு பின்பாக வேத ஒலியும் இதெல்லாம் சேவிக்கப்படுகிறது. அதில் முக்கியமானது எம்பெருமானுக்கு வாத்தியமாக இருக்கக்கூடிய கோஷங்கள், ஒலி. அந்த ஒலி சுவாமி வேதாந்த வாசிரியர் தானும் கட்சியிலே எழுந்துள்ளிருக்க செய்தேவே அவர் நித்தியப்படியே பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். அப்போது பெருமானுடைய திருவாராதனத்தின் போது எழுப்பப்படுகிறதான ஓசை அவருடைய காதிலே பட்டு சொல்லார், இது எவ்வளவு ஆச்சரியமாக இந்த சப்தமானது எழுப்பப்படுகிறது, எம்பெருமான் எத்தனை ஆனந்தமாக கேட்கிறான். ஆக இந்த திருச்சின்ன ஒலி, அதாவது இந்த ஒலியை வைத்துக்கொண்டே அந்த பிரபந்தத்துக்கு ஒரு திருநாமத்தை இட்டார். திருச்சின்னம், எம்பெருமானுடைய சந்நிதிகளிலே ஒலிக்கப்படுகிற ஓசை. ஏன்னா திருவரங்கம் அப்படின்னு சொன்னால் இந்த பல பல வாத்தியங்கள் எம்பெருமானுக்கு சேவிக்கப்படுகிறது. வீரவாண்டின்னு சொல்லுவார்கள், தாரை என்று சொல்லுவார்கள். இப்படி பல பல எம்பெருமானுக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் பெருமாள் மேலிருந்து கீழே புறப்பட்டு வந்தார், கிழப்படிக்கு வந்தார்னா அங்கே ஒரு வாத்தியம். அதுக்கப்புறம் அங்கிருந்து அறிவடாள் வந்துட்டார் அப்படின்னா அங்கே ஒரு வாத்தியம். இப்படி பல பல இடங்களிலே பல பல கோஷங்கள் எம்பெருமானுக்கு அந்த ஒலிகள் எழுப்பப்படுகிறது. அதுபோல காஞ்சியிலே எழுந்துள்ள இருக்கக்கூடிய தேப்பெருமாளுக்கு அந்த
எம்பெருமானுடைய உற்சவத்திலே, அதாவது திருவாராதன காலத்திலே இந்த ஓசைகள் எல்லாம் எழுப்பப்படுகிறது. அதை வைத்துக்கொண்டே சுவாமி ஒரு பிரபந்தத்தை அருளுகிறார். இதெல்லாம் எதனுடைய சாரமாக இருக்கும்னா, அந்த ஒலியிலேயே திருமந்திரமே கேட்கறதா, துவயமே கேட்கறதா, சரமஸ்லோகமே கேட்கறதா, இதெல்லாம் அதனுடைய அடக்கமாக அவருக்கு தோற்றிற்று. அதனால அதை வைத்துக்கொண்டே ஒரு பிரபந்தத்தை சுவாமி அனுகிரகம் பண்ணி உள்ளார். அதுலதான் மண்ணு திருமந்திரம் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு சீவிட்டவனும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய திருமந்திரம். அந்த திருமந்திரத்தை தெரிந்து கொண்டான் அப்படின்னு சொன்னா அது எங்கு கொண்டு நிறுத்துறது? சேஷத்துவத்தினுடைய எல்லை. இவனுக்கு பரம பாகவதர்கள் எம்பெருமானுடைய அதாவது எம்பெருமானுக்கு சேஷப்பட்டு கிடக்கக்கூடியவன், அதாவது பகவத் பாகவத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ. இப்போ பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வேணுங்கிற அந்த எண்ணமானது அந்த சேஷத்துவம் இருந்தால்தான் அந்த திருமந்திரத்தை தெரிந்து கொண்டதுக்கு இருக்கக்கூடிய அர்த்தமே. அதனால அந்த மண்ணு திருமந்திரம் என்னால் ரொம்ப உயர்ந்த திருமந்திரம். இந்த திருமந்திரத்துக்குள்ளதான் எத்தனை அர்த்தங்கள் உண்டு. நம்ம ஏதோ ஒரு 8 அக்ஷரங்கள் அப்படின்னு சொல்லிட்டாலுமே கூட அது எவ்வளவு உயர்ந்த அர்த்தங்கள் அதில் இருக்கு என்பதைத்தான். அதில் அகாரம் உள்ளது, உகாரம் உள்ளது, பரமாத்மா உள்ளார், ஜீவாத்மா இருக்கார், அதாவது பிராட்டியினுடைய உட்பொருள் பிராட்டி நமக்கு பண்ணுகிற புருஷகாரம் உள்ளது. எல்லாத்தையும் சேர்த்து அகார உகாரம் அகாரங்களுடைய அர்த்தங்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய தாற்பயங்கள் என்ன, இதெல்லாம் சொல்லுவதற்காக சுவாமி மண்ணு திருமந்திரம் என்று வைத்தார். 6 பாசுரங்கள், முதல் பாசுரம் தொடக்கமாக 6 பாசுரங்கள் பர்யந்தம் இந்த திருமந்திரத்தினுடைய பெருமையை தனித்தனியாக ஒவ்வொரு பாசுரத்தாலும் விளக்குகிறார் சுவாமி. அதுக்கப்புறம் வாழ்துவயம், துவயம் அப்படின்னா துவயம், திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை தான் துவயமகாமந்திர, அதாவது துவயம் அப்படின்னு சொல்றது மந்திரங்களுக்குள்ளே ரத்தனம்னு சொல்லப்படுகிறது. அந்த துவயத்திலே உள்ளடக்குகிறார். அதாவது திருமந்திரத்தினுடைய அர்த்தம் தான் துவயத்திலே உள்ளது, துவயத்தினுடைய அர்த்தம் தான் சரமஸ்லோகத்திலே உள்ளது. அதனால சுவாமி முதல்ல ஒரு 6 பாசுரங்களாலே திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொன்னார். அதுக்கப்புறம் 7ஆம் பாசுரத்தாலே துவயத்தினுடைய அர்த்தத்தை விளக்குகிறார். அதுதான் வாழ்துவயத்தின் பொருளும். ஏன்னா உஜ்ஜீவிக்கக்கூடியதே துவயம்தான். ஏன்னா இந்த திருமந்திரத்தை சொல்றதே முதல் வாக்கியம் பூர்வாக்கியமாக, நமஹாநாராயணாயங்கிறது பூர்வாக்கியம்னு சொல்லவும் இல்லையோ. அது திருமந்திரத்தில் சொல்லப்பட்டதான அர்த்தத்தை விளக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய சரணாகதி, எம்பெருமானுக்கு நாம் எல்லாம் அடியவர்கள்ங்கிறத விளக்கக்கூடியதான பூர்வவாக்கியம் அதுல சொல்லுது. 2வது அதுல உத்தரவாக்கியம் உள்ளது. ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு சொல்லப்படுகிற உத்தரவாக்கியத்தினுடைய அர்த்தத்தை 2வது உத்தரவாக்கியம் சொல்லுகிறது. அதனாலதான் அதை வாழ்த்துவயத்தின் பொருளும், உஜ்ஜீவிக்கக்கூடிய துவயமகாமந்திரம் இருக்கே, அந்த துவயமந்திரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை சொல்லுகிறார் சுவாமி. வாழ்துவயத்தின் பொருளும் துண்ணுபுகழ் கீததனில் சொன்ன என்பொருள் எண்ணான்கின் பொருளும் 8 4 32 சொன்னா அந்த ஒரு, அதாவது அதுல இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் 32 இல்லையோ, சந்தசின்னு சொல்றோம். அதுல ஒவ்வொரு இடத்துலையும் 32 எழுத்துக்களை கொண்டதா துண்ணுபுகழ். துண்ணுபுகழ்னா ரொம்ப உயர்ந்தது. எம்பெருமானே தான் சோதிவாய் திறந்து சொன்னதில் துண்ணுபுகழ் கீதை தனில் பகவத்கீதையிலே சொன்னதான எண்ணான்கின் பொருள் 8 4 32 இல்லையோ, அதனுடைய பொருளும். இது எல்லாத்தையும் எது சொல்றார்? ஏன்னா திருமந்திரத்தினுடையது துவயத்திலே உள்ளது, துவயத்திலே சொல்லப்பட்டது சரமஸ்லோகத்திலே உள்ளது. அதனால இது 3 எடுத்தார். அந்த சேவிக்கக்கூடியதான அந்த வாத்தியங்கள் இருக்கு, இந்த வாத்திய கோஷங்கள்ல இருக்கக்கூடிய ஒலியானது இவருக்கு திருமந்திரமாவே துவயமாவே சரமஸ்லோகமாவே அதனுடைய அர்த்தங்களாகவே இவரத்தை தரிக்க அதிலே வெளிவந்ததான ஒரு பிரபந்தமாக இதில் சுவாமி சாதித்திருக்கார். மண்ணு வயர் கட்சி அருளாளர், அதாவது அன்னங்கள் எல்லாம் விளையாடக்கூடியதாக இருக்கக்கூடிய கட்சி. காஞ்சி மாநகரம்னு சொல்றோம், திருக்கட்சின்னு சொல்றோம். அதெல்லாம் முக்தி தரும் க்ஷேத்திரங்களுக்குள்ளே முக்கியமான ஒன்று. அங்கே எழுந்துள்ள இருக்கக்கூடிய பேர் அருளாளன், பெருமாளுக்கு அருளாளன் பேர், பேரருளாளன் அப்படின்னு பேர். ஸ்ரீ பெருந்தேவி தாயார் பேரருளாளன் சமேதமாக அப்படின்னு சொல்லுவோம். பெருந்தேவி சமேத பேரருளாளன் சந்நிதி என்று சொல்கிறோம். அப்ப மண்ணுவயர் கட்சி அருளாளர் திருச்சின்ன ஒலி, அந்த சந்நிதியிலே சேவிக்கப்படுகிற
சின்னம், அந்த வாத்தியத்தினுடைய கோஷம் என்னபடி என்னுரைத்தான், இப்படி இப்படிலாம் இருந்தது அப்படின்னு சுவாமி சொன்னது யாரு? எழில் வேதாந்த வாரியனே அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஆக முதல் 6 பாசுரத்தாலே அவர் சொன்னது திருமந்திரத்தினுடைய பெருமையை விளக்கமாக சொல்கிறார். ஏன்னா அதுக்கு ஆரம்பத்தை போடுறது, அடித்தளம் போடுறது ரொம்ப நல்லா போடணுமோ இல்லையோ, அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை அடித்தளத்தை நல்லா போட்டோம்னா அதுக்கு மேற்கொண்டு துவயம், அதுக்கு மேற்கொண்டு சரமஸ்லோகம், இது ஒன்னொன்னுக்கும் தொடர்பு உண்டோ இல்லையோ. சுவாமி பிள்ளவலகாரியம் தெரிவிக்கிற போது கூட மூக்ஷுப்படியில திருமந்திரத்தை பிரகரணமாக, துவயத்தை பிரகரணமாக, சரமஸ்லோகத்தை பிரகரணமாக 3 பிரகரணங்களாக சுவாமி தெரிவித்தார். அங்கே சுவாமி பிள்ளவலகாரியன் மூக்ஷுப்படிங்கிற கிரந்தம் அனுபவித்தாரோ இல்லை, அதுல அவர் தெரிவித்தது திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம். மண்ணு திருமந்திரம் என்று சொன்னார், வாழ்துவயம் என்று சொன்னார், துண்ணு புகழ் கீதை என்று சொன்னார். இது 3னுடைய பொருளையும் முதல் 6 பாசுரத்தில் திருமந்திரத்தை சொல்லிட்டோம். அது ஒரு 7வது பாசுரத்தாலே துயத்தினுடைய சுருக்கை சொல்லி, அப்புறம் 8, 9 சரமஸ்லோகத்தினுடைய பெருமையை சொல்லி, அதுக்கப்புறம் 10 திரும்ப இது 3ஐயும் சேர்த்து ஒரே பாசுரமாக ஷாராக பிடிந்து கொடுத்து 11வது பாசுரத்துல இந்த பாசுரத்தை ஆரெல்லாம் செய்ப்பார்கள் தெரியுமா? அப்படியே சொல்றார். வேற ஒரு பலனை எதிர்பார்த்திருக்காத இருக்கக்கூடிய ஒரு பரம சீவிட்டவன். ஏன்னா பலத்தை எதிர்பார்த்து ஒன்னை சொல்றது இல்லையோ சீவிட்டவர்கள். இது சொன்னா இது கிடைக்கும், இது சொன்னா இது என்ன வியாபாரமா? அல்லவே. இந்த பாசுரங்கள் ஆரெல்லாம் சேவிக்கிறார்களோ அவர்கள்லாம் இது யாருக்கு ஸ்புரிக்கும் தெரியுமா? இந்த பிரபந்தத்தினுடைய அர்த்தம் ஆருக்கு ஸ்புரிக்கும், ஆருக்கு அர்த்தம் நன்னாக விளங்கும் என்னால், இதை எந்த ஒரு பலனுக்காகவும் சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வர்ணசி விட்டவனுக்கு இது நன்னாக விளங்கும் அப்படின்னு கடைசியா பலமா இந்த பாசுரத்தினுடைய பதபதார்த்தம் என்ன, அர்த்தம் என்னன்னு ரொம்ப தெளிவாக சுவாமி 11வது பாசுரத்தாலே சொல்லி இருக்காருங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு மேலே அர்த்தங்கள் என்னங்கிறத பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.